நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட், ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட் கூட வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் அண்மை காலமாக எல்லா டெலிவிஷன்ஸ், எல்லா மெயின் சேனல்ஸ்லையும், அப்புறம் பேப்பரு, ரேடியோ எல்லாத்தையும் ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என்னென்னா ஹீட் வேவ்ஸ், அதாவது வெப்ப காற்று, வெப்பம் அதிகமாக இருக்குது. காலையில் ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரையும் வெளில எங்கேயும் போயிடாதீங்கப்பா, அவசியம் ஏற்பட்டால் ஒழிய போகாதீங்க. இது காலங்காலமாக இல்லை, இப்பொழுது அண்மையில் மிகப்பெரிய எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. இப்போ அண்மையில் ஹீட் ஸ்ட்ரோக்குனால ஒருத்தர் 2 பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன் ஹீட் ஸ்ட்ரோக்குனால இறந்து விட்டார் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில். இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஹீட் ஸ்ட்ரோக்கு இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கை, அலாமிங், ஒரு பெரிய போர் லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் மத்திய பகுதின்னு கூட சொல்லலாம். கரூர் பரமத்தி 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 10 நாளாக இருக்குது. அது கிட்டத்தட்ட காவிரிக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். அது இப்போ தண்ணி இல்லைங்கிறது வேறு, அதனால இது ஒரு பக்கம். அதுமாதிரி மதுரையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிடுச்சு. அடுத்தவரை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 108 டிகிரி வரையிலுமே ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஏன்னா குளிரே கொஞ்சம் இதாக இருக்கணும்னு பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராணிப்பேட்டையில் இதெல்லாம் போயிட்டே இருக்குது. என்னங்க இவ்வளோ பிரச்சனைகள்? இன்னும் சொல்ல போனால் சென்னை 100 டிகிரி தாண்டியா, 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டியாச்சு. டெல்டா மாவட்டம் நாகப்பட்டினத்துலலாம் 100 டிகிரி தாண்டியாச்சு. என்னங்க நடந்திருக்கு? ரெண்டாவது நிறைய அரசு ஓஆர்எஸ் லிக்விட்னு சொல்லக்கூடிய நிறைய இந்த டயர்டாக இருந்தால் அது நிறைய கொடுக்கலாம். டயர்டாக வந்தவங்களுக்கு யாருக்கும் ஒரு 1000 இடங்களில் சென்னையிலே வச்சுருக்காங்க. இது தவிர த்ரூஅவுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே எச்சரிக்கை விடுத்ததில் அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலை ஏன் உருவாச்சு? இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் எத்தனை 25 மாநகராட்சிகள், அது மாதிரி நகராட்சிகள் 142 நகராட்சிகள் இருக்குது. அதுமாதிரி டவுன் பஞ்சாயத்து 489. 80% விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய இடம் தமிழ்நாடு. நான் இன்றைக்கி ஒரு 50-60% மேலே கிராமப்பகுதியில் இல்லை. என்ன தான் 100 நாள் வேலை கொடுத்தாலும் சேர்ந்துடுறாங்க. என்னங்க வில்லேஜ் பார்த்தா 79,375 கிராமங்கள் இருக்கிற கிராம பஞ்சாயத்து 112,525. இதெல்லாம் எந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் எல்லாமே நகரத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கி முக்கியமான சமாச்சாரம். சென்னையை பொறுத்தவரை 426 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தாலும் அந்த கால்வாய்கள் நீர்வழித்தடங்கள்னு சொல்லி போனால் 625 கிலோமீட்டர் தூரம், 625 கிலோமீட்டர் தூரம். கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து மதுரையை தாண்டி எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அந்த உட்புற சாலைகள், மெயின் சாலைகள் இருக்குது. அப்புறம் அந்த வாட்டர் வேஸ்ன்னு சொல்லி 825 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீர்வழித்தடம். 5 ஆறுகள் வேறு. பஞ்சாபில் கூட கிடையாதுங்க, சண்டிகாரில் கூட கிடையாது. அவ்வளோ பெரிய ஒன்றும் இல்லை. அடையாறு, பிஎன்சி கிணறு, அடுத்தாப்பில் கூவம், அப்புறம் ஆரணியாறு, கொசஸ்தலையாறுன்னு 5 ஆறுகள் கலக்கின்றன. இவ்வளோ என்னங்க பிரச்சனை? இப்படி ஹீட்டு ஏறிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது? இது மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கு, செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 100 நாள் வேலை என்று நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு குறைந்தபட்சம் இப்போ நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாகப்பட்டினம், அந்த சிக்கல், அந்த பக்கத்துலலாம் பார்த்தா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து திருநெல்வேலி பக்கம் அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு என்பது வேறு. அக்கி நட்சத்திரம் என்பது இப்படி தான். இவ்வளோ வருஷங்களை விட்டு ஏங்க இவ்வளோ கடுமையான வெயில் தாக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு? ஒத்து பார்த்தோம்னா அண்மையில் என்ன நடந்திருக்குன்னாக்கா, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் லெவலில் போய் அது வேலிகாத்தான் என்ற ஒரு செடி, அது எல்லோரும் உடனே கிளப்பி விட்டு காமராஜர் கொண்டு கெடுத்து விட்டார். காமராஜர் வர்றதுக்கு முந்திலேருந்தே இருக்குதுங்க. காமராஜர் 1952 62 வரையில் தான் அதுக்கு முந்திலேருந்தே இருக்குது. எதற்காக கொண்டு வந்தார்கள் என்றால், ஒரு வீணாக போன நிலங்கள், ட்ரை லேண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ மழையெல்லாம் அப்படி நிறைய வர மெட்டமாஃபிசிஸ்ங்கிற பேரில் நிறைய விரிஞ்சு மரங்கள் நல்லா போனது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரை ட்ராக்ட் குறிப்பாக ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம், இன்றைக்கி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டமாக இருக்கட்டும், சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும், ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ட்ரையாக இருந்துச்சு. ட்ரைனா காய்ச்சல் பகுதி. இந்த காய்ச்சல் பகுதியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய ஒன்றும் மழையும் இல்லை. அப்போ என்ன செய்யலாம், அந்த இடத்த வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல. அதனால என்ன பண்ணியாச்சுனாக்கா, அந்த வேலிகாத்தான ப்ரெஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய மெக்சிகோலேருந்து தூக்கி போட்டு விட்டாங்க. இது இன்னொரு ரகசியம் ஒன்று. எனது நினைவு சரியாக இருக்கு மேலே 76லேருந்து ஒரு 80-82 வரலையுமே ஒரு உலக வங்கியில் கிராமப்புறங்களுக்குன்னு
வங்கியில் பேசுவதற்காக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க. 3 வகையான ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. என்னவென்றால் ஹெலிகாப்டர் மூலமாக 79,375 கிராமங்கள்லேயும் ஃபோட்டோகிராஃப்ஸ் மேலேருந்து எடுத்தாங்க. வாரம் ஒரு தடவை. அது மாதிரி வந்து ஏரோப்ளேன்லேருந்து எடுத்தாங்க வாரம் ஒரு முறை. அப்புறம் வந்து சேட்டலைட்டில் எடுத்தாங்க வாரம் ஒரு முறை எடுத்தாங்க. நம்புங்க, க்ரீனரி, டார்க் க்ரீனரி, டார்க்குன்னா ரொம்ப கரும்பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு எடுத்தாங்க. என்னன்னு பார்த்தா ஊட்டியிலே பச்சை இருக்கணும். ஊட்டியிலே ஒரு 2 மாதம் வந்து ஒரு மஞ்சளாகவும் லைட்டாக போயிடுச்சு. டெல்டா மாவட்டத்தில் 6 மாதத்துக்கு மேலே கிடையாது. எல்லாம் மஞ்சளாக போச்செல்லாம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்கும்பொழுது இருந்துச்சு. ஆனால் எவர் கிரீன் டார்க் கிரீனாக இருந்த இடம் என்னென்னா ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம். என்னன்னு நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா என்னன்னு ஒத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? இதாக போச்சு. வேலிகாத்தான் என்பதுதான் ஒரு பசுமை போர்வை விரிச்சதுன்னு வேர்ல்டு பேங்கில் சொன்ன. இந்தியா மட்டும் உலகத்திலே இப்போ எவர் கிரீன் டார்க் கிரீனாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 4 வருஷமாக எடுத்ததில் இருக்குது. அதுக்குமே கேட்குறா ஒதுக்கிட்டாங்க. பச்சையாக இருக்குன்னு ஒதுக்காச்சு. ஆனால் அதுதான் என்று டார்க் கிரீன் எவர் கிரீன். ஒரு நண்பர்கிட்ட கேட்டார், சார் கருவ மரத்துக்கு கீழே படுத்திருந்தால் செத்து போயிடுவார் சார், ஏன்? கார்பன் டை ஆக்சைடு. இந்த மரம் மட்டுமல்ல, இரவு வேளையில் எந்த மரத்துக்கு கீழே படுத்தாலும் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வரும். ஏன்னா ஒளிச்சேர்க்கை என்று ஒன்று இருக்கிறது. ஒளிச்சேர்க்கை என்னாச்சு? சூரிய சின்ன வயசுல எல்லாம் 10வது 8வது படிச்சிருந்தாலே போதும். சூரிய வெளிச்சம், அடுத்து வந்து நீர், அப்புறம் இலையில் உள்ள பச்சையம், இதை வச்சு தான் ஒளிச்சேர்க்கை ஸ்டார்ச் தயாரிக்கப்படுகிறது. இன்னொரு ரகசியம், 1 கிலோ அரிசியை நம்ம சாப்பிட வேண்டும், எடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு எவ்வளோ தெரியுமா தண்ணி செலவழிக்கப்படுகிறது? 1050 லிட்டர் தண்ணி. டியூட்டி ஆஃப் வாட்டர்னு இப்போ நெட்டில் போய் பாரு, டியூட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் அரிசின்னு. அதனால் பயிர்கள் செடிகள் அனைத்துமே இது. வேலிகாத்தான் மட்டும்தான் வந்து அந்த நீரை எடுக்கிறது, மற்ற மரங்கள் எடுப்பதில்லை என்று யாரும் சொல்ல வேண்டாம். இப்போ தூங்குமி மரம் இருக்குது, நிழலுக்காக அபினிட்ரீஸ்ன்னு இருக்குது, அது அப்படி தான் வரும். அப்போ இதுக்கு மட்டும் என்ன மாங்காய் எல்லாமே வந்து ஒளிச்சேர்க்கை நடந்தால் தான் உலகமே சுற்று. அது ஒரு கார்பன் சைக்கிள் சொல்லுவாங்க. இந்த வேலிகாத்தானை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய வைகோ அவர் கிடைச்ச தகவல் அடிப்படையில் அவரை போட்டுட்டாங்க. அது கோர்ட்டில் போட்டாங்க. ஒரு குற்றம் சுமத்துறோம், இன்னார் ஒரு கொலைகேசு, ஒரு குற்றவாளி என்று நம்ம மேலே சொல்கிறாங்கன்னா அதை எதிர்த்து வாதிடக்கூடிய அப்பீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருக்கணும். அது வந்து செத்த சுண்ணாம்பா போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால கோர்ட்டில் என்ன பண்ண அவைலபிள் மெட்டீரியலை வச்சு வேலிகாத்தானை உடனே அகற்ற வேண்டும், பஞ்சாயத்து வெளியான தமிழ்நாடு அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் சொல்லுவது கோர்ட்டு அவமதிப்பல்ல, கோர்ட்டுடைய தீர்ப்பை விமர்சனம் செய்வதில்லை. அவர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்ற பல்கலைக்கழகங்களில் கேட்டப்போ அந்த வேலிகாத்தானுடைய ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. இப்போ மழை வந்து போச்சா அடாப்டபிலிட்டின்னு ஒரு மேட்ரு வரும். அடாப்டபிலிட்டி என்ற அந்த சூழ்நிலைகள், பல செடிகள் வந்து இலையை உதிர்த்து விடும். டிரான்ஸ்பிரேஷன் என்று நீராவி ஆகாரத்தை வந்து உதிர்த்து விடும். பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம். வேப்ப மரமே ஆகும், ஈவன் கருவ மரமே பல இடத்துல ஆகும். பல சமயத்தில் இலையை உதிர்க்காதால் பசுமையாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தா ராமநாதபுரத்தில், ஈவன் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் பகுதியிலலாம் வேலிகாத்தான் இருக்கும்போது அதுக்கு கீழே கட்டில் போட்டு பகலில் படுத்திருப்பாங்க. அது குளுமையாக இருக்கும். அதை போய் ஒழிங்க அப்படின்னா இது ஒரு நிலைப்பாடு. சமுதாய ரீதியாக சில விஷயங்கள் எடுக்கணும். இப்போ பனைமரத்தெல்லாம் ஒழிச்சிடணுப்பா, பனைமரத்தில் வெட்டணுப்பா சொல்லக்கூடாது. சொன்னால் யார் பாதிப்பார்கள்? அந்த பனையை அடிப்படையாக வச்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் பாதிப்பார்கள். என்ன ஜாதி என்று நம்ம சொல்ல வேணாம். மரம் ஏறுபவர்கள், மரம் இப்படி. இப்போ மாடு இருக்குது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஒரு 2 பேரும் 3 பேரும் முட்டிடுச்சு. மும்பையில் இன்றைக்கும் கறவை மாடுகள் எங்கே இருக்கக்கூடாது, இதில் இருக்கக்கூடாது, நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறது. சென்னையில் வந்து இவ்வளோ தூரம் செய்தாச்சில் எடுக்க வேண்டியதானே. ஏனென்றால் அந்த மாட்டை அகற்ற வேண்டும்னு ஒரு சமுதாயம், ஒரு பிரிவினர் பாதித்து விடுவார்கள். அது வாக்கு வங்கியாகப்பட்ட. 2ஆச்சா பன்றி இருக்கிறது. பன்றியும் நம்ம ஒழிக்கலாம், அழிக்கலாம். இடையில வந்து அதை சுடுப்பாங்க. அது ஒரு சமுதாயத்தினுடைய சொந்த மேட்டராக போச்சு. இது போலவே வேலிகாத்தான் என்ற அந்த புரஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய காட்டுக்கருவை வேலிகாத்தான் சொல்லக்கூடியது ஒரு சமுதாய தொடர்பான பிரச்சனை. ஒரு சமுதாயத்தினருக்கு பிழைப்பை கொடுக்கிறது, சமுதாயத்தின் வாழ்வாதாரத்தை. உலகத்திலேயே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களில்
காசு ஒரு நிறைய காசு வச்சுருக்கிறவங்க யார் கையில் வேணால் பாக்கெட் விட்டால் எங்கெங்கே இருக்குன்னா ஈரோடு அந்த அந்த பகுதியில் இருக்கும். ஏன்னா எல்லார் கையிலையும் பாக்கெட்டில் காசு இருக்கும். இது போலவே கிராமப்புறங்களில் எப்போதும் பொருளாதார மதிப்பு ராமநாதபுரம் அந்த பகுதியில் காரணம் என்னவென்னா வேலிகாத்தான் என்ற ஒரு அது அப்படியே நட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் நெல் போட்டோம்னாக்கா எல்லா உழவு அதுக்கு பூச்சி மருந்து தண்ணி எல்லாம் போட்டு பார்த்தோம்னாக்கா உழவுறவு கணக்கு பார்த்தா உழக்கூட முடியும். ஆனால் அந்த ராமநாதபுரம் அந்த ஒருங்கிணைந்த அந்த ராமநாதபுரத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கக்கூடிய நிலங்களில் ஒரு 5 பகுதி 7 பகுதியாக பிரித்து விட்டு வேலிகாத்தானுடைய இதை தூவி விட்டுருவாங்க. தூவி விட்ட உடனே அது இந்த வருஷத்துக்கு இதில் வெள்ளாமல் இதை வெட்டி கறி போட்டு மூட்டம் போட்டு கறியாக விற்பார்கள். இந்த கறி என்னங்க யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ரூர்கேலான்னு நீங்கள் பாருங்கள். ரூர்கேலா என்ற இரும்பு தொழிற்சாலைகளில் அதில் நிலக்கரியை விட மற்ற கறியை விட அந்த வேலிகாத்தான் கறி குறிப்பாக ராமநாதபுரத்து வேலிகாத்தான் கறி தான் செட் ஆகும். இதுதான் கணக்கு. இதுபோல் அமெரிக்காவில் யூஎஸ்எல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பீஃப் மாட்டுக்கறியெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம்ல அந்த டப்பாவுக்கு இடையில அந்த நொறுங்கின கறிகளை போட்டு என்ன பண்ணுவாங்க அதில் நிறைய அதை பேக் பண்ணுவாங்க. அதை மூடிட்டாக்கா அது ட்ரையாக அப்படியே இருக்கும், ஈரமாக போகாது, பாக்டீரியா தாக்காது. இதற்கு அந்த பகுதியில் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் என்ற அந்த சமுதாயத்தினர் இந்த தொழில் தான் பண்ணுறாங்க. இந்த பன்றிக்கு போய் ஒரு சமுதாயம் கேட்குது, மாட்டுக்கு கேட்குது, அந்த அந்த பனை மரத்துக்கு இருக்கிறப்போ இவர்களை மட்டும் அனாதையா? இவர்கள் தொடர்பான தலைவர்களுக்கு தெரியவில்லையா? தெரிய வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். கோர்ட்டு சொல்லிடுச்சு. கோர்ட்டில் இந்த மாதிரி மேட்டர்கள் நம்ம எடுத்து சொல்லலாம். டியூட்டி ஆஃப் வாட்டர் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துலேருந்து நெல்லிலேருந்து புல்லுலேருந்து எல்லாத்துக்கும் பயிர் வகையிலேருந்து எல்லாத்துக்கும் இருக்கும். இன்னொரு வேடிக்கை என்னென்னா 4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கொண்டால் இந்த வேலிகாத்தான் 1 கிலோ ஒரு மாசுன்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்குன்னு ஒரு தகவல் சொல்லுகின்றன. இவ்வளோ மேட்ரு இப்போ அழித்து ஒழிச்சுவிட்டு இப்போ ராமநாதபுரத்தில் ஓவரே நைட்டு கோர்ட்டு சொல்லிவிட்டாங்க, அரசாங்கம் சொல்லி எடுத்தாச்சுன்னா இந்த சுற்றுப்புற சூழலும் உலக வெப்பமயமாக ஏறுதில்ல, அதை தடுக்கிறது என்ன வச்சுருக்கோம்? உலக வெப்பமயமாக அதில் ஏறுதில்ல, இன்றைக்கி ஏறுதில்ல, என்ன வச்சுருக்கோம்? ஒன்றும் இல்லை, உடனே தூக்கி அவ்வளோ உயரத்துக்கு அவ்வளோ ஹைட்டுக்கு மரத்தை வச்சுருவீங்களா? மாமரத்தை வச்சுருவீங்களா? தூங்குமஞ்சி மரத்தை வச்சுருக்கீங்களா? தூங்குமஞ்சி மரம் என்ன புனித அந்தோணியாரா? எல்லாருமே காற்று தண்ணீர் பச்சையத்தை வச்சு தான் ஸ்டார்ச்சி தயாரிக்குது. அது ஒரு வாழ்வாதாரமாக கொடுக்கும்போது அதில் போய் கையை வச்சாரு. அதோட விளைவு தான் இன்றைக்கி என்னாச்சு? இப்போ ஏறுது, வெளியே போகாதீங்க, அங்கே போகாதீங்க. சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் என்னாச்சுன்னா அந்த சொன்னோம்ல அந்த 625 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகள் இருக்குது, அதெல்லாம் மரம் வைக்கலாங்க. மரத்தை நல்லா 30 அடி உயரம் 35 அடி வரை வச்சோம். எங்கே நம்ம பீச்சிலே வச்ச 35 அடி உயரத்தை நேரடியாக எடுத்து வைத்தோம். அண்ணா சாலை அந்த இதற்கு பாருங்கள், அந்த ஜவஹர்லால் நேரு சாலை, அங்கேருந்து அந்த அந்த மாதவரம் வழியாக போகக்கூடிய பாரிஸ் வரலையும் 2 பக்கம் வச்சா 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு, 1 கிலோமீட்டருக்கு குறைஞ்சபட்சம் 30 அடிக்கு வச்சோம்னா 3300 அடி வச்சோம்னா எத்தனை மரங்கள் வைக்கலாம்? 1 கிலோமீட்டருக்கு 100 மரங்கள் வைக்கலாம். 2 பக்கமும் பார்த்தா 100 கிலோமீட்ரு, 100 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு 30 மரங்கள் வைத்தா அப்படியே கோத்தலாம். இதை செய்வதற்கு என்ன செய்கிறது? காசு வேணும், பணம் வேணும், மண் வேணும். சிறைத்துறைன்னு ஒரு துறை இருக்குது பார்த்தீங்களா? இதில் 22,800 சிறைவாசிகள் தங்கியிருப்பதற்கு வாய்ப்பு வசதிகள் இருக்குது. இப்போ இருக்கிறது 17,000 சில்லறைன்னு சொல்கிறாங்க, கூட குறைச்சிருக்கலாம். புழலில் 7,500 சிறை கைதிகள் இருக்கிறார்கள். அது இருக்க வேண்டும், ஆனால் குறைஞ்சபட்சம் 5,000 பேர் இருக்காங்க. இதில் ஒரு 1000 பேரை வச்சு 10 நாளில் நட்டுப்பிடலாங்க. இன்னும் சொல்ல போனால் கிராம பகுதியில் 100 நாள் வேலை இருக்குல்ல, பஞ்சாயத்துகளாக இருக்குல்ல, இந்த 100 நாள் வேலையில் என்ன செய்யலான்னா தெளிவாக ஏப்பா எல்லாம் அந்த மர செடி கொடியை வழங்கப்பா, எல்லாம் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 20 அடிக்கு வழங்கப்பான்னா 1 வருஷத்தில் வளர்த்துப்படலாம் பாக்கெட்டில் போட்டு. இங்கே ஒரே ஒரு 2 கிலோ ஒரு 1/2 கிலோ மண் அள்ளிட்டு இங்கேருந்து 100 போயிட்டு ஒரு விலை இதை வைங்கப்பான்னு வச்சோம்னா செய்து விடலாம். இதை செய்ய வேண்டியது யார்? அரசு. இன்னும் சொல்ல போனால் சென்னையில் இந்த அண்ணா சாலை எப்படி சார் தண்ணி ஊற்றுறது? கவலையே பட வேணாம். இந்த அண்ணா சாலை, ஜவஹர்லால் நேரு சாலை, அந்த கல்கத்தா சாலைன்னு இருக்குது பாருங்கள், 2 பக்கங்களிலும் ஏசி பிளான்ட் ஓடுது.
இந்த பாருங்கள், இந்த ரங்கநாத ஸ்ட்ரீட்டு, டிநகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா கல்யாணிக்க வருகின்னு இருக்கும். மேலேருந்து வரக்கூடிய அந்த ஏசி தண்ணியை அதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஏசி வாட்டர் பாய்சன் அல்ல, ஏசி வாட்டர் குளுமையாக இருக்கும். அதை சொட்டு நீர் பாசனமாக பயன்படுத்தி விட்டால் இன்னொரு முக்கியமான தகவல், நகராட்சிகள் மாநகராட்சிகளே அதிகப்படியான பசுமை இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, முதல் அதிகமாக இருக்கக்கூடிய பசுமை என்பது மும்பையில், ரெண்டாவது இருக்கக்கூடியது புது தில்லியில், மூன்றாவது இருக்கக்கூடியது கார்டன் சிட்டின்னு சொல்லக்கூடிய பெங்களூர் ரூரலில், நாலாவது எங்கள் கல்கத்தா அந்த ஹூப்ளி மாநகராட்சி, அஞ்சாவது பெங்களூர் சிட்டி கார்டன் சிட்டி, ஆறாவது தான் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை இருக்குது. இதில் மரம் வைக்கிறதையும் வச்சுவிட்டு போக வேண்டியதில்லை. ஒரு ஸ்பான்சர் கொடுத்து விட்டாலே, அந்த மரத்தை சுற்றி ஒரு ஸ்பான்சர் கொடுத்து விட்டாலே அந்த போர்டு போன்ற இது சென்னை மாநகராட்சியில் தீர்மானமே நிறைவேற்றப்பட்டு அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கு. சென்னை மாநகராட்சி என்னவென்றால், அந்த அந்த என்னுடைய பிறந்த நாள் வருது, என்னோடய தகப்பனார் இறந்த நாள் வருகிறது, எனது பேரப்பிள்ளைகளுடைய பிறந்த நாள் வருகிறது, என்னுடைய திருமண நாள் வருகிறது, 25வது திருமண நாள். அதற்கு ஒரு போர்டை சுற்றி 2க்கு 3 என்ற ஒரு போர்டு சுற்றி வச்சு அதில் உங்கள் பேர் என்னாருடைய நினைவு நாளாக, என் தகப்பனார் நினைவு நாளாக இந்த மரம் இருக்கிறதுன்னு சொன்னால் பாருங்கள், சில படங்கள் பாருங்கள், இப்படி வச்சா எப்படி இருக்கும். இது தவிர டோப்பேரின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த செடிகள் மூலமாக வளர்ந்து ஒரு ஆடு மாதிரி, கோழி மாதிரி அல்லது யானை மாதிரி, அந்த நாற்காலி மாதிரி செய்யக்கூடியது. இதே அண்ணா சாலையிலையோ, இதே ஜவஹர்லால் நேரு சாலையிலையோ இதில் வச்சோம்னா, இது தவிர உட்புற சாலையில் 625 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வைக்கலாம். இதுக்கு செய்ய வேண்டியது சிறப்பு அமலாக்க பிரிவு துறை என்று மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. பசுமையை உயிராக காத்த மா சுப்பிரமணிய ஹெல்த்து, ஏன்னா இந்த செய்வதன் மூலம் ஹெல்த்து, அது ஆரோக்கியம் அல்லது மக்கள் நல்வாழ்வுத்துறை பட்ஜெட்டு குறையும். நிறைய ஒரு பர்சன் எவ்வளோ, ஒரு 3 சிலிண்டரு ஆக்சிஜன் இழுத்து வெளியிட வேண்டும். ஒரு சிலிண்டர் 800 ரூபா வருது, 2400 ரூபா ஒரு சிலிண்டர். இவ்வளவு மிச்சப்பட்டுரும். இதை எடுத்து செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் கார்பரேஷனு, பொதுப்பணித்துறை, ஹைவே, இன்னும் சொல்ல போனால் அந்த வாட்டர் வேஸ் இருக்குது பார்த்தியா, அந்த அதிலெல்லாம் பனை மரங்களை நட்டு விடலாங்க. இந்த மரியாதைக்குரிய செய்தி துரைசாமி மாநகர மேயராக இருந்தப்போ நிறைய 2,40,000 பனைமரங்கள் வைப்பதற்கு திட்டமிட்டு செய்யப்பட்டது. இது ஒரு செய்தி. இன்னும் சொல்ல போனால் கடற்கரையில் என்ன பண்ணுறோம்னா, தமிழ்நாட்டோட கடற்கரை 1075 கிலோமீட்டர் தூரம். இதில் குறைஞ்ச 800 கிலோமீட்டர் பனைமரங்கள் 1 மீட்டர் தூரத்தில் வச்சு 3 வரிசையில் நட்டால் இந்த சுனாமி, அந்த புயல் எல்லாம் விண்டு தடுப்பாக. ஏன்னா மரம் எவ்வளோ உயரம் வளர்கிறதோ அதுபோல் 5 மடங்கு தூரத்தை விண்டு ஷீல்டு பாதுகாக்கும். அண்மையில் நடந்த ஒக்கி புயல், அந்த மாதிரி புயல் இருந்தப்போ 35 அடி உயரத்துக்கு மரத்தை வைத்திருந்தோம் 2016-17 வாக்கில். அது விழவே இல்லை. ஆனால் உள்ளே உள்ள மரங்கள் இருந்தது, விண்டு ஷீல்டாக இருந்துச்சு. ஏனென்றால் இது வேறு நல்லா ஊன்றிவிட்டால் வெற்றிகரமாக செய்துவிடலாம். இது செய்ய வேண்டியது யார்? தமிழ்நாடு அரசு, சென்னை மாநகராட்சி, மாநகரங்கள், எல்லா மாநகராட்சியும் செய்யலாம். 100 நாள் வேலை என்பது உலகம் பூரா இருக்குது. இவர்களுக்கு இதான் வேலைன்னு வச்சாச்சுன்னு வச்சுங்க. இந்தப்பா அந்த 100 நாள் வேலைக்கு இந்த ஒரு பகுதியாக பிரித்து கொடுத்து நட்டுடலாம். செய்வாங்களா? செய்யணும். செஞ்சாதான் வர்ற வருஷத்துக்காவது மனித உயிரை பாதுகாக்கலாம். வாழ்த்துக்கள். 1 2 3 4